அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த 5வது நாளின் ஆசீர்வாதத்தை நாங்கள் காண்பதற்கு என் தேவன் கிருபை கொடுத்து நன்றி ஆண்டவரே. இந்த புதன்கிழமையிலே உம்முடைய கிருபை எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து உமக்கு வந்த ஈவுகளிலே நாங்கள் பலப்பட எங்களை காத்துக்கொள்ளும். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருப்பதாக மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு இந்த புதன்கிழமையின் ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்களை அழைத்த தயவிற்காய் உம்மை துதித்து வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காலை தேவ சமாதானத்தோடு நாம் இந்த நாளை கழிப்போம். இந்த நாளிலும் நாம் மீண்டும் சங்கீதத்தின் முத்துக்கள் என்ற தலைப்பின் கீழாக சில வார்த்தைகளை நாம் தியானிக்கப் போகிறோம். இன்றைக்கு அந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிற சத்திய வார்த்தைகள் என்ன என்றால், 31வது சங்கீதம் இப்படி சொல்லுகிறது: என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது, என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கு என்னை தப்புவியும் என்று 31வது சங்கீதம் 15வது வசனத்திலே அங்கு தாவீது பாடுகிறார். என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஆண்டவரே, நீர் என்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறீர் என்று ஏசாயா பக்தன் சொன்னது போல உம்முடைய காட்சிக்கு முன்பதாக நாங்கள் இருக்கிறோம். ஏனென்றால் கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சங்கீதக்காரர் சொன்னாரே. அந்த வார்த்தைக்கு இணங்க எங்களுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறபடியால் உம்முடைய சித்தம் எப்படியோ அதன்படி எங்களை நடத்தி துன்மார்க்கருடைய கைக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று தாவீது பாடுகிறார். அன்பு பிள்ளைகளே, 32வது சங்கீதம் 6வது வசனம், 7வது வசனம், 8வது வசனம் இப்படி சொல்லுகிறது: நீர் எனக்கு உறைவிடமாய் இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுகளுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, கர்த்தரை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிற அடைக்கலம், அவர் நம்மை சத்துருக்களிலிருந்து காக்கக்கூடியவர். துன்மார்க்கருக்கு விரோதமாக நாம் செயல்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். துன்மார்க்கருடைய பலவீனங்கள் நம்மை ஆட்கொண்டு விடாதபடி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அவர் நம்மீது தம்முடைய கண்களை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லி நம்மை நல்வழிப்படுத்துகிறார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 33வது சங்கீதத்திலே அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று 33வது சங்கீதம் 9வது வசனம் சொல்லுகிறது. அவர் வாயின் வார்த்தைகளினாலே இந்த உலகத்தை சிருஷ்டித்தார். அவர் சொல்ல சொல்ல ஒவ்வொன்றாக படைக்கப்பட்டது. இன்றைக்கு நாம் நினைக்கிறபடி அவர் கட்டி வைத்து அதை நம்மால் கட்ட சொல்லி உருவாக்கின தேவன் அல்ல. அவர் வாயின் வார்த்தைகளினாலே நாம் காண்கிற அனைத்தும் உண்டாக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது. அப்படிப்பட்ட மகிமையின் தேவன் இன்றைக்கு நமக்கு இரட்சகராக இருப்பதால் அவரை பாடி நாம் சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் என்று அந்த 33வது சங்கீதம் 9வது வசனம் சொல்லுகிறது. 34வது சங்கீதத்தில் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்தவான்களை அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை என்று 34வது சங்கீதம் 8-9வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். எப்படி வாயானது போஜனத்தை ருசி பார்க்கிறதோ அப்படியே செவியானது தேவனுடைய வார்த்தைகளை ருசி பார்க்க வேண்டும் என்று யோபு 12:11 நாம் வாசிக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருக்கு பரிசுத்தமாய் நடக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அவருக்கு பயந்திருக்க வேண்டும். ஏன் பயந்திருக்க வேண்டும் என்றால், அவருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் எந்த குறைவும் வராது என்று 34வது சங்கீதம் நமக்கு தெளிவுபட சொல்லுகிறது. 35வது சங்கீதம் போதிக்கிற போதனை என்னவென்றால், நாம்
சமாதான கட்டினால் நம்மை ஈர்த்து கொள்ளக்கூடிய அனுகூலங்களை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் கர்த்தாவே, நீர் ஏன் வழக்காளிகளோட வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோட யுத்தம் பண்ணும்? அன்பு பிள்ளைகளே, இங்கு தாவீது பாடுகிறார், நீர் என் வழக்காளிகளோட வழக்காடி என்னோடு கூட யுத்தம் பண்ணுகிறவர்களோடு நீ யுத்தம் பண்ணும் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அவ்வளவு மன கிளேசமாக இருக்கிறது. நாம் நொந்தோ மனம் சோர்ந்தோ போகாதபடி நம்மை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுவார். யுத்தம் என்னுடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் என் மீது வைத்து விடுங்கள் என்று சொல்லுகிறாரே, அந்த ஆசீர்வாதத்தை இந்த 35வது சங்கீதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, 36வது சங்கீதம் இப்படி சொல்லுகிறது, ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்போம். அன்பு பிள்ளைகளே, நீதியின் பாதையில் நடக்கிற நமக்கு ஆண்டவர் ஜீவ தண்ணீர் ஊற்றாக அவர் இருக்கிறார். தாகமுள்ளவன் என்னிடத்தில் வர கடவன், விருப்பமுள்ளவன் என்னிடத்தில் ஜீவ தண்ணீர் ஊற்றை பருக கடவன், இலவசமாய் பெற்றுக்கொள்ள கடவன் என்று சொல்லுகிறார். அவர் ஜீவ ஊற்றாக இருக்கிறபடியால் அங்கு அன்றைக்கு சமாரிய ஸ்திரீக்கு சொன்னாரே, நீ கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவன் அவனுக்கு எப்பொழுதும் தாகம் உண்டாயிருக்கும், நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் இராது என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அது ஜீவ ஊற்று, என்றென்றைக்கும் அது பிழைக்கத்தக்க ஒரு பலத்தை உடைய தண்ணீராக இருக்கிறது. அந்த தண்ணீர் எது என்றால் தண்ணீர் அல்ல, தேவனுடைய வார்த்தைகள் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை நாம் தண்ணீர் பானம் பண்ணுவதோடு பானம் பண்ணினால் நம்முடைய ஆத்மீக தாகமும் மனுஷீக தாகமும் தீரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 37வது சங்கீதம் இப்படி சொல்லுகிறது, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவங்களை பொறாமை கொள்ளாதே, அவர்கள் பிள்ளை போல சீக்கிரமாய் அறுப்புண்டு பசு மூண்டை போல வாடி போவார்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நமக்கு விரோதமாக செயல்படுகிற பொல்லாப்பை குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் அவர் நம் வலது பக்கத்தில் நிழலாய் இருக்கிறார். அவர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற அனுபவத்திலே நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். எந்த நிலையில் இருந்தாலும் அவருக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும். நம்மை பார்க்கும்படி அவர் நமக்கு முன்பாக நின்று கொண்டு இருக்கிறார். எனவே எப்படி கழுகானது தன்னுடைய பார்வைக்கு எவ்வளவு தூரம் சென்றாலும், அது எவ்வளவு தூரம் இருந்தாலும் தன்னுடைய குஞ்சுகள் மீது எவ்வளவு கவனமாய் இருக்கிறதோ அதை போல நம்மை காக்கிறவர் நம் மீது அவ்வளவு கவனமாய் இருக்கிறார். எனவே நமக்கு விரோதமாக செயல்படுகிற பிள்ளைகள் மீதோ, நமக்கு துன்பங்கள் நினைக்கிற கேடுகள் நினைக்கிற பிள்ளைகள் மீதோ நாம் பொறாமை கொள்ளவோ எரிச்சல் கொள்ளவோ கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கோபத்தை நெகிழ்ந்து உக்கரகத்தை விட்டுவிடு என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கோபத்தை நாம் விட்டு உக்கரகத்தை நாம் மாற்றி எரிச்சல் அடையாத குணமுள்ள பிள்ளைகளாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று 37வது சங்கீதம் 8வது வசனம் சொல்லுகிறது. எனவே எந்த நிலையிலும் துன்மார்க்கரை குறித்தோ பொல்லாதவர்களை குறித்தோ நாம் எரிச்சல் அடையக்கூடாது என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். 38வது சங்கீதம் சொல்லுகிறது, உமது கோபத்தினால் என் மாமிசத்தில் ஆரோக்கியமில்லை, என் பாவத்தினால் என் எலும்புகள் சௌக்கியமில்லை என்று சொல்லுகிறார். நாம் பாவம் செய்தால் அந்த பாவத்தின் விளைவு நம்முடைய சரீரத்தை பாதிக்கும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அன்பு பிள்ளைகளை, 38 ஆண்டுகளாய் பெதஸ்தா குளத்தில் படித்திருந்த மகனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை முற்றிலும் சுகமாக்கினேன், நீ போ, இனிமேலும் உன் சரீரத்திற்கு கேடு உண்டாகாதபடிக்கு நீ பாவம் செய்யாதே என்று சொல்லுகிறார். பாவத்தின் நிமித்தமும் சரீரத்திலே பலவீனங்கள் வரும். அந்த பலவீனங்கள் தேவ கோபத்தினால் வருவது என்பதை நாம் மறக்கக்கூடாது. எனவே எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய வாழ்க்கையில் பாவம் என்ற சொல்லுக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்று இந்த 38வது சங்கீதம் நமக்கு போதிக்கிறது. மேலும் நான் நன்மையை பின்பற்றுகிறபடியினால் நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் என்னை விரோதிக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசல் படியில் படுத்திருக்கும். ஒருவேளை நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் நம்மை காப்பாற்றும் என்று சொன்ன வார்த்தை இந்த நாளிலும், ஒருவேளை நாம் துன்பத்திற்கு உள்ளாக்கப்பட்டு இருந்தாலும், நன்மை செய்து துன்பத்திற்கு உண்டாக்கப்பட்டாலும், அந்த நன்மைக்கு மேன்மை உண்டாக வேண்டுமென்றால் தீமைக்கு தீமை செய்து
செய்யாமல் தீமையை வெல்ல வேண்டுமென்றால் தீமைக்கு பதிலாக நன்மை செய்கின்று தான் நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்பொழுதும் நன்மை செய்கிற அனுபவத்தோடு நம்மை காத்துக்கொள்ள தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் சொல்கிறார் 39வது சங்கீதம் 1வது வசனத்தில், என் நாவினால் நான் பாவம் செய்யாதபடிக்கு என்னை காத்து துன்மார்க்கர் எனக்கு முன்பாக இருக்க மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். நாவினால் பாவம் செய்யாதபடி என்னை காத்துக்கொள்ளும். என்னுடைய பேச்சு என்னுடைய விசுவாச வாழ்க்கைக்கு துன்பத்தை கொடுக்காதபடி காத்துக்கொள்ளும். ஏனென்றால் ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கத்தை கெடுக்கும் என்று பவுல் சொல்லுகிறார். நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நியாய தீர்ப்பு நாளிலே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று மத்தேயு 12:36 வாசிக்கிறோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாவின் பாவம் நம்மை முழு சரீரத்தையும் கெடுக்கும் என்று நாம் அறிய வேண்டும். எனவே சொற்களின் மிகுதியினால் நாம் பாவம் செய்யாத ஒரு அனுபவத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது என்று சொல்லுகிறார். நாம் அதிகமாக எவ்வளவுக்கு பேசுகிறோமோ அவ்வளவு அந்த சொற்களுக்குள்ளே பாவம் புதைந்திருக்கும் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எனவே இந்த வாக்கியத்திலே, இந்த சங்கீதத்தில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வு அதுதான். அடுத்து அவர் 40வது சங்கீதத்தில் அவர் சொல்லுகிறார், அப்பொழுது என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்தில் இருக்கிறது என்று சொன்னேன். இந்த 40வது சங்கீதம் 8வது வசனம் சொல்லுகிறது, தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்தில் இருக்கிறது. ஞானி சொல்லும்போது நீதிமொழிகள் 3:1 உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது, அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் பெருக பண்ணும் என்று சொல்லுகிறார். அதைத்தான் இங்கு 40வது சங்கீதத்திலே தாவீது பார்க்கிறார். உன் நியாயப்பிரமாணம், உம்முடைய நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திலே இருக்கிறது. அதை என் உள்ளம் ஏற்றுக்கொண்டபடியால் நான் செவ்வையான பாதையில் நடப்பேன் என்று அங்கு இந்த சங்கீதம் நமக்கு போதிக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைய முத்துக்களிலே நாம் நல்ல சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றிருப்போம் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட சத்தியத்தின் வாஞ்சையை நாங்கள் ஏற்று அதன்படி நடந்து நாங்கள் செம்மையானவர்களுடைய கூட்டத்தில் தங்கி தேர்க்க எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளை, மீண்டும் நாளை சந்திப்போம். கேட்ட வார்த்தைகள் உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.